இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரிஜினல் காயில் நம்ம வாங்கிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே நீங்கள் வாங்குகிற காயில் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யூ பெண்டு, அதாவது ஸ்ட்ரைட் இந்த லைனில் வச்சுக்கோங்க. பழைய காயிலும் சேம் அதே மாதிரி வச்சுக்கோங்க. கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 ரோல். அதே மாதிரி 1 2 3 4 5 6 சரிங்களா. இந்த 6 ரோல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த 10 லிட்டரோட கேன் கெப்பாசிட்டிக்கு ஹீட் பக்காவாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 5 ரோல் மட்டும்தான் வரும். அதாவது 1 2 3 4 5 ரோல் மட்டும்தான் வரும், சின்னது வரும். பட் அது போட வேண்டாம். அது போட்டிங்க அப்படின்னா காயில் வந்து மறுபடியும் இதே மாதிரி சேம் இதோட ரொம்ப மோசமாக வெடிக்கும். அதனால் இதில் என்ன வைண்டிங் இருக்கோ என்ன ரோல் இருக்கோ அதே போடுங்க. ஆனால் சேம் உங்களுக்கு வாட்ஸ் எல்லாமே ஒன்று தான். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு காயில் நெருக்கி சுற்றினா எப்படி இருக்கும், அதை தள்ளி தள்ளி சுற்றினா எப்படி இருக்கும். ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகும். நல்லா, அதாவது ஹீட் வந்து சீக்கிரமே சூடாகும். எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் ரவுண்ட் பண்ணும்போது என்னாகும்னா காயில் ரொம்ப ஹீட்டாகி சீக்கிரம் ஒரு லைஃப் கம்மியாகும். இவ்வளோ தான். இப்போ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த ப்ராஸ் இந்த நட்டு கழட்டிக்கலாம். மேலே இருக்கிற அந்த கப்பும் கழட்டிட்டு இந்த ஓரிங்கை வந்து கழட்டிடாதீங்க, அதுலேயே போடுங்க. ஏன்னா இந்த ரிங்கு தான் வந்து நமக்கு மேலே சப்போர்ட்டு, அதாவது தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ரிங் அதுதான். இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அடியில் வந்து அந்த ரப்பர் ரிங் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பழசு கழட்டியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ரிங்கை நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் சரிங்களா. ஏன்னா இது கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. இது கூட வர்றது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதனால் இதையே நம்ம போட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். இது லென்த்து நான் ஃபுல்லாக நம்ம லென்த் இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னொரு ஐடியா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம அதை கலட்டிட்டு இந்த கப்பு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. இந்த கப்பை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே அந்த வாசரை போட்டு நம்ம டைட் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்ம அப்போ நம்ம இன்னுமே நமக்கு நல்லா இந்த காயிலோட grip நமக்கு நல்லாவே இருக்கும். தண்ணி வந்து லீக் ஆகாது. இப்போ நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாட்டர் ஹீட்டருக்கு வந்து மோஸ்ட்லி இந்த காயில் கட்டுறதுக்கு 8 சைஸ் டீ ஸ்பேனரு. அந்த டீ ஸ்பேனர் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு நார்மலாக டைட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டைட் பண்ணி உடச்சிட வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம டைட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக ஒரு ட்ராப்ஸ் கூட நமக்கு தண்ணி வெளியே வராது. அந்தளவுக்கு நம்ம பக்காவாக இது பண்ணிட்டோம். ஓகே, போதும். நம்ம இதுக்கு மேலே டைட் பண்ணோம்னா நமக்கு காயில் வந்து இங்கே கட்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து பக்காவாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ட்ரம்மில் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரம்மில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆசிட் ஊற்றி நம்ம இருக்கிற உப்பு எல்லாமே சால்ட்டெல்லாம் பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். நிறைய சால்ட் இருந்தது. இதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு ஆசிட் நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆசிட் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு பக்காவாக உள்ள ட்ரம் வந்து பளபளன்ட்டு ஆயிரும். நீட்டாக அருமையாக இருக்கும் உங்களுக்கு. தெரியுதுங்களா. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா
சால்ட்டே இல்லாமல் நமக்கு ட்ரம் வந்து பக்காவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் ட்ரம் வந்து கழட்டும் போது ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு அடையாளத்துக்காக நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்ஷன் எதுக்காக அப்படின்னா, அதாவது பின்னாடி வந்து நமக்கு ஒரு ஃபிட்டிங்ஸ் ஆங்கிள் வரும், அந்த இதுக்காக நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து தெர்மாஸ்டேஜ் வரும். இப்போ தெர்மாஸ்டேஜ் இந்த இடத்துல நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் வாசரை கழட்டினீங்களோ அந்த வாசரை மறக்காமல் போடுங்க. இப்போ நம்ம இங்கே 2 ஸ்க்ரூ நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. ரெண்டாவது பின்னாடி ஃபிட்டிங்ஸ் இதை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எப்படி கலட்டுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் எப்படி கலட்டுறேன் அப்படிங்கிறது நான் வீடியோ போடல. கலட்டினதுக்கப்புறம் மறுபடியும் ரீஃபிட்டிங்ஸ் தான் போடுறேன். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீகார்டு 10 லிட்டர் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் கண்டிப்பாக அதை போய் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் பாருங்கள், நான் எப்படி கலட்டியிருக்கேன், ஆரம்பத்துலேருந்து எப்படி கலட்டியிருக்கேன் அப்படிங்கிறது அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரே மாடல் வந்து நான் திரும்ப அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, ஒரே மாதிரி வேலை தான். பட் அது சும்மா ஒரே போட்ட வீடியோவை போட்டு உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து இப்போ இந்த காயில் மாற்றுற இதுலேருந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட லூஸ் விட்ற வேண்டாம். இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி ஹீட் ஆகி கொதிக்கும் போது அந்த ப்ரெஷரில் வந்து உங்களுக்கு தண்ணி வெளியே லீக் ஆகும். இதில் வந்து 11 சைஸ் நட்டு கம்பல்சரி நீங்கள் ஒரு 10 பவுன் ஸ்பேனர் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டியூப் ஸ்பேனர் இல்லைனா பாக்ஸ் ஸ்பேனர் வச்சுக்கோங்க. நீங்கள் டைட் பண்ணும்போது உங்களுக்கு கை வலிக்காது. இப்போ நம்ம ஃபுல் டைட் பண்ணியாச்சு. உங்களுக்கு நார்மலாக தண்ணி எப்பவுமே லீக் ஆகாது. நீங்கள் காயில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது காயில் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து டேப் வந்து அடைச்சி தான் இருக்கும், கீழேயும் அடைச்சி தான் இருக்கும். அப்போ உள்ளே கொதிக்கும் போது என்ன ஆகுனா ப்ரெஷரில் வந்து இங்கே உங்களுக்கு லீக் ஆகும். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு உள்ள ரப்பர் வாஷர் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஃபுல் டைட் நம்ம பண்ண சொல்கிறது. இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இடத்துல சில துருப்புகள் இருந்தால் நமக்கு ரிலீஸ் ஆகிடும். அது மறுபடியும் அந்த இடத்துல துரு பிடிக்காது. இப்போ நம்ம அடுத்து இந்த இடத்துல என்ன மாட்ட போகிறோம், தெர்மாஸ்டேட். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் தெர்மாஸ்டேஜ் வந்து இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது போச்சு அப்படின்னா உங்களுக்கு 550 ரூபா பழுத்துரும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாகவே கேஸ் தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எப்படி கேஸ் ஃபில் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதுக்குள்ளே இந்த இடத்துல கட் ஆச்சுன்னா லைட்டாக ஒரு சத்தம், அவ்வளோதான். எல்லா கேஸ் வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு இது தெர்மாஸ்டேஜ் வேலை செய்யாது. அதனால் கேர்ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இதை இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை உள்ளே இறக்கிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை இந்த கேப்பில் இறக்கிடலாம். இப்போ எந்தெந்த ஒயரை எப்பவுமே இந்த ஒயர் நீங்கள் கழட்டும் போது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லைன் ஒயர் இது கட் ஆஃப் நமக்கு எங்கே ஒயர் கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த எல்இடி லைன் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும்போது உங்களுக்கு க்ரீன் லைட் எரியும். இதில் ஹீட் ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த க்ரீன் லைட் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த லைன் ஒயர் வந்து நம்ம இந்த காயில் அடிச்சுக்கலாம். அதாவது எல்இடியோட 2 எல்இடியோட ஒயரையும் மெயின் சப்ளை ஒயரும் ஒரு காயிலோட எண்டில் நம்ம கொடுத்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதாவது மெயின்ஸ் கார்டு ஒயர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒயர் அது வந்து இங்கே வரணும். இந்த எல்இடி லைனோட ஒரு ஒயரும் இங்கேருந்து வரக்கூடிய இன்னொரு ஒயரும் காமனில் நம்ம இங்கே அடிச்சிடுறோம். அது போக நமக்கு இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காயிலில் வந்துடும். அதாவது லைன் ஒயர் மெயின்ஸ் கார்ட்லேருந்து வரக்கூடிய இந்த ஒயரு தெர்மாஸ்டேஜில் உள்ளே போயிட்டு இதிலேருந்து அவுட்புட்டு இங்கே ஒரு ஒயர் வரும். இது நம்ம இந்த 2 ஒயரை இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு பக்கம் வந்து 3 ஒயரு, இன்னொரு சைடு காயிலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறது 2 ஒயர். நல்லா கவனிக்கணும். மெயின்ஸ் கார்ட்லேருந்து வரக்கூடிய லைனும் நியூட்ரலும். இப்போ நியூட்ரல் ஒயர் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு காயிலோட இங்கே நியூட்ரல் கொடுத்துருக்கோம். எல்இடியோட 2 எல்இடி ஒயர்லேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து காமனில் நம்ம இங்கே நியூட்ரல் அடிச்சிருக்கோம். லைனோடது மட்டும் இந்த லைன் ஒயர் வந்து நேராக தெர்மாஸ்டேஜில் வந்து தெர்மாஸ்டேஜிலேருந்து நமக்கு இங்கே கட் ஆஃப் ஆகும். இங்கே அவுட்புட் வந்து நம்ம இந்த பக்கம் காயிலில் நம்ம அடிக்கிறோம். அப்போ ஒரு பக்கம் 3 ஒயர், ஒரு பக்கம் 2 ஒயர். ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நமக்கு கட் ஆஃப் ஆச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் லைட் எரியாது. அப்படிங்கும்போது அந்த கட் ஆஃபில் தான் உங்களுக்கு இங்கே க்ரீன் கொடுத்துருக்கான். சரிங்களா? இது வந்து டைரக்ட் லைனு. இப்போ கரண்ட் வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு ரெட் இண்டிகேஷன் வரும், ஹீட் ஆகிட்டுருக்குன்னு க்ரீன் இண்டிகேஷன் வரும். ஹீட் ஃபுல்லாகிடுச்சுன்னா நமக்கு ஆஃப் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாமே பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எர்த் ஒயர் நம்ம கரெக்டாக அடிச்சுட்டு மேலே இதையும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். எர்த் ஒயர் கம்பல்சரி கொடுக்கணும், கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீரியல் ஒயர் தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எர்த்து பாடியில் வருதான்னு பார்த்துக்கலாம். இப்போ எர்த் லைன் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். இப்போ லைனு நியூட்ரலு. இப்போ நமக்கு இதில் எந்த ஒரு பாடி எர்த்தும் வரல. காயிலுக்கு வருதான்னு பார்க்கலாம். காயிலுக்கு வருது. காயிலோட அவுட்டில் அதுவும் வருது. இப்போ நமக்கு பக்காவாக வேலை செய்யுது. இப்போ பக்காவாக இருக்குது. நமக்கு எந்த ஒரு பாடி எர்த்தும் நமக்கு இல்லை. இப்போ நம்ம த்ரூ லைன் கொடுத்து இண்டிகேஷன் 2 இண்டிகேட்டரும் கரெக்டாக எரியுதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிடுவோம். அதாவது மஞ்சளும் க்ரீனும் எரியுதான்னு பார்த்துடலாம். இப்போ நமக்கு ரெண்டுமே எரியுது. காயில் ஹீட் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம டேங்க்கில் வந்து தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதனால ரொம்ப நேரம் நம்ம போட்டோம்னா காயில் போயிடும். இப்போ டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி நம்ம ஃபுல்லாக லோட் பண்ணிடலாம். லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். காலையில் லீக் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்டு 2 பக்கம் நான் நாசல் போட்டு அடைச்சிட்டேன். இப்போ நான் வந்து டைரக்ட் லைன் கொடுக்குறேன். டைரக்ட் லைன் கொடுத்து நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, எப்போ கட் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரத்தில் கட் ஆஃப் ஆகுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு உள்ள க்ரீன் லைட் எரியுது. இங்கே ரெட் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ பாடியில் எர்த்து வருதானா இண்டிகேட்டர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வரல, நான் தொட்டும் பார்த்துறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போவுமே வந்து ஒரு ஐட்டம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் வருதா நீங்கள் பார்க்குறதுக்கு இப்படி தொட்டிங்கன்னா அப்படியே நம்ம கையை இப்படி பிடிச்சி இழுத்துரும். சரிங்களா? அப்போ நம்மளால் இழுக்க முடியாது. இழுக்க நினச்சாலும் முடியாது. இந்த கை வராது. அப்போ கரண்ட்டு வருதா இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தொடுங்க. இப்படி தொட்டிங்கன்னா கை நமக்கு இப்படி வந்துடும். இப்படி தொடும்போது இழுத்துக்கலாம். அதே நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிச்சிக்கும் நம்மளே. அப்போ நம்மளுடைய அஜாக்கிரதையினால நம்மளை இழக்க வேண்டியது வரும். எப்போவுமே ஒரு இடத்துல கரண்ட் ஷாக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது இப்படி தொடுங்க. தாராளமாக தொடுங்க. உங்களை எதுவுமே பண்ணாது. ஈஸியாக நீங்கள் இதிலேருந்து ரிமூவ் ஆகிடலாம். அதாவது இந்த பக்கம் நமக்கு இந்த ஃபிங்கர் இப்படி மடக்க முடியாது. அதனால் இழுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை. அதே நீங்கள் இந்த பக்கம் வைக்கும்போது என்ன ஆகுன்னா கை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கும். அப்போ நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியாது. இப்படி தொடும்போது நீங்கள் ஈஸியாக வெளியே இழுத்துக்கலாம். இவ்வளோ தான். கரண்ட் வருதா இல்லையா நீங்கள் செக் பண்ணுற மெத்தட் இது தான். இப்போ நான் எதுக்காக நான் 2 க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கே ஹீட் ஆகும்போது வேக்கம் ஃபார்ம் ஆகும்போது இங்கே லீக் ஆகுதா என்னங்கிறது நமக்கு ட்ரம்மு கீழே லீக் ஆகுதாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இது நான் கட் ஆஃப் ஆகிடுச்சின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு காலையில் நம்ம வந்து பார்க்கலாம். லீக் இல்லை அப்படின்னா நம்ம பேக் பண்ணிக்கலாம். லீக் இருந்தால் லைட்டாக ஒரு மைல்டு தான் லீக் வந்திருக்கும். நீங்கள் எந்த இடத்துல லீக் ஆகிருக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த இடத்துல நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சரியாயிடும். இப்போ வரைக்கும் அடியில் எந்த ஒரு லீக்கேஜ் எதுவுமே இல்லை. இப்போ நார்மலாக நமக்கு உள்ள தண்ணி ஹீட் ஆகிட்டுருக்கு. இங்கே நமக்கு தெரியாது, இங்கே தான் தெரியும். இப்போ நமக்கு நல்லாவே ஹீட் இருக்குது. அருமையாக ஹீட் இருக்குது இங்கே.
இப்போ நமக்கு இங்கே கட் ஆஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தெர்மாஸ்டேஜ் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஓகே, இப்போ நம்ம நாளைக்கு காலையில் பேக் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12:02 ஆயிடுச்சு. சரிங்களா? 12:02, அதாவது இன்றைக்கி தேதி 14 ஆகி போச்சு. தெளிவாக காமிச்சிட்றேன். சரிங்களா? இன்றைக்கி புதன்கிழமை 12வது மாதம் 14ஆம் தேதி. ஓகே, நான் தூங்க போகிறேன். குட் நைட். நாளைக்கு பேக் பண்ணிடலாம். நம்ம இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த கீழே அந்த பிளேட் பார்த்திங்கன்னா அந்த காடியில் வந்து உள்ள சொருகணும். அப்புறம் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ ஒன்று, அந்த ஸ்க்ரூ ஒன்று போடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்இடிக்கு வர 2 ஒயரு கட் ஆஃப் ஆச்சுன்னா க்ரீனு, லைனில் இருக்கும்போது ரெட்டு எரியும். இப்போ நம்ம பக்காவை நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் இது கடைசியாக நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, மொத்தம் 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 3 ஸ்க்ரூ. இப்போ நமக்கு இங்கே பாட்டத்துக்கு உண்டானது எல்லாமே நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே இருக்க எல்லா ஸ்க்ரூ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பக்காவாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு. ஆரம்பத்தில் எப்படி இருந்தோ நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.